பிரேமா இங்க இருக்கும்போது வந்து H1B விசால இருக்கிறது நல்லதா இல்ல L1 விசால இருக்கிறது நல்லதா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, சேவிங்ஸ் பண்றது, ஜாப் ஸ்விட்ச் பண்றது இத பத்திலாம். ஆமா. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ. ரொம்ப நாளா கேட்டிருந்த வீடியோ. இவன் நெறைய வீடியோல சொல்லுவாங்க, L1ல இருக்கவங்க எங்கள நீங்க வந்து கண்டுக்கிறதே இல்ல அப்படின்னு. அப்படி கிடையாது. அது சூப்பரான ஒரு விசா. அத பத்தி இன்னைக்கு பேச போறோம். இங்க நெறைய பேர் இன்னொரு கேள்வி கேட்கறாங்க. இப்ப L1ல இருக்காங்க. நான் H1ல ஸ்விட்ச் பண்ணணும் முடியுமா? இப்ப H1ல இருக்காங்க. அதுங்க ஏதாவது எக்ஸ்டென்ஷன் பிரச்சனை இருக்கு. நான் L1ல ஸ்விட்ச் பண்ண முடியுமா? ஸோ இதுக்கான பாசிபிலிட்டிஸ் பார்க்க போறோம். நெறைய ஸ்ட்ராட்டஜிஸ் பார்க்க போறோம். சில பேர் வந்து வேலை இழப்பு ஏற்பட்டிருக்கும். ஸோ அந்த நேரத்துல இந்த மாரி ஏதாவது விசா வந்து ஸ்விட்ச் பண்றதையொட்டி இங்க ஸ்டே பண்ண முடியுமா? ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவாக இருக்க போதுங்க. கண்டிப்பாக நிறைய ஆர்டிஸ்ட் சொன்ன மாதிரி நிறைய கேட்டகரிஸ் பிரித்து பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வணக்கம் நண்பர்களே, நான் உங்க பிரேம் பேசுகிறேன். நான் உங்க ஆர்த்தி பேசுகிறேன். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டு போயிடலாம். கண்டிப்பாக வந்து நம்ம சேவிங்ஸுங்கிற ஒரு டாப்பிக்லையும் பேச போகிறோம். நம்ம இங்கேருந்து இந்தியாவுக்கு மணி அனுப்பும்போது மிக முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது, நம்ம லாஸ்ட் வீடியோவும் சொல்லியிருந்தோம், மணி எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு. யார் நல்ல ரேட்டில் லாக் பண்ணுறாங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம அந்த வீடியோவில் ஆஸ்போரா பற்றியும் சொல்லியிருந்தோம். இப்போது ஆஸ்போரா டீம் வந்து ஒரு $10 சைன் ஆன் போனஸ் வந்து ரன் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு புது யூஸராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்த்தி பிரேம் நீங்கள் ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு $10 அதிலே கிடச்சிடும். ப்ளஸ் உங்களுக்கு கூகுள் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை விட அதிகமாக தராங்க இல்லையா? மற்ற மணி டிரான்ஸ்ஃபரோட அதிகமாக தராங்க. இது ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. ப்ளஸ் ஃப்ரீ டிரான்ஸ்ஃபரும் இருக்குது. ஆக்சுவலாக இப்போ டாலரோட ரேட் கூட அதிகமாக இருக்குது பிரேமா. கரெக்ட். ஹிஸ்டாரிக்கலாக ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இத்தனை பெனிஃபிட்ஸ் வந்து ஆஸ்போரா கொடுக்குறாங்க. நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். நாங்கள் லாஸ்ட் வீடியோவும் ஷேர் பண்ணோம். தேங்க்ஸ் ஆஸ்போரா டீம் எங்களுக்காக வந்து ப்ரோமோ கோட் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு. ஸோ ஆர்த்தி பிரேம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது $10 உங்களுக்கு சைன் ஆன் போனஸும் கிடைக்கும். இந்த சைன் அப் போனஸ் ஆர்த்தி பிரேம் கோட் எப்படி ஒர்க் ஆகும்னா, நீங்கள் நியூ யூஸராக ஆஸ்போரா ஆப்பில் ஜாயின் பண்ணும்போது ஆர்த்தி பிரேம் அப்படிங்கிற கோடை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் $500 மேலே நீங்கள் பண்ண பிறகு உங்களுக்கு $10 ஆஸ்போரா கேஷாக உங்கள் மை அக்கௌண்ட்டில் பார்க்க முடியும். அது அடுத்தடுத்த டிரான்சாக்ஷனில் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் கேட்டகரியாக என்ன பார்க்க போகிறோம்? ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஆரம்பமே விசா அவைலபிலிட்டி இல்லையா? இந்த ஒரு விசாவில் இங்கேருந்து வேலை பார்க்குறோம். ஓகே, இப்போ வந்து புதுசாக இந்தியாவிலேருந்து வரணும்னா அதோட அவைலபிலிட்டி எதில் வந்து ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது H1B எல்லாருக்குமே தெரியும். ஸோ H1Bல கேப்ட் ஒன்று இருக்குது. அது நீங்கள் வருஷத்தில் எப்போனா எடுத்துக்கலாம். பட் H1Bங்கும் போது INA ஆக்ட் பிரகாரம் வந்து காங்கிரஸ் வந்து நிர்ணயிக்கப்பட்ட அந்த லிமிட் இருக்குது. 85,000 அப்படிங்கிற ஒரு லிமிட் இருக்குது. 65,000 + 20,000 மாஸ்ட் இருக்குன்னு. ஸோ நீங்கள் அதை ஏப்ரலில், அதாவது இப்போ லாட்ரி சீசன் இல்லையா? ஸோ இந்த சீசனில் வந்து பிக் பண்ணால் தான் உண்டு. இல்லைனா வந்து நீங்கள் அடுத்த வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணணும். அப்படி இப்போ பிக் பண்ணாலும் நீங்கள் அக்டோபரில் தான் உள்ளே வர முடியும். பிகாஸ் அவங்க ஃபிஸ்கல் இயர் அக்டோபரில் தான் ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் H1Bல இருக்குது. இதை விட வந்து ஒரு பெரிய பிரச்சனை இப்போ ஒன்று இருக்குது H1Bல. என்னது? அந்த ஃபீ கொடுத்துருக்காங்க இல்லையா? H1B ஃபீன்னு $1 lakh அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது ஒரு பெரும் பிரச்சனை. ஸோ இந்த மாதிரியான விசா அவைலபிலிட்டி முன்னாடி கேட்டிங்கன்னா, அதாவது இந்த ப்ரொக்ளமேஷன் ஆர்டருக்கு முன்னாடி கேட்டிங்கன்னா H1B தான் கொஞ்சம் பீக்கில் இருந்திருக்கும். பட் இப்போ பார்க்கும்போது இல்லை, L1 தான் கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்குது. அதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. நீங்கள் L1ல L1A அது வந்து ஃபார் மேனேஜர்ஸ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்காக கொடுக்குறாங்க. L1B ஸ்பெஷலைஸ்ட் நாலேஜ், யாரோ ஒரு டெவலப்பர் அந்த கம்பெனியில் வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்ட் நாலேஜோட இருக்கிறாங்கன்னா அவங்களுக்காக வந்து கொடுக்குறாங்க. அதில் L1 பிளாங்கன்னு கொடுக்குறாங்க. பிளாங்கண்டுங்கிறது பல பேருக்கான சேர்ந்து ஒரு பெட்டிஷனாக வந்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரியாக வந்து எல்விசாவில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு 2021 முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்க்ரீன்லேயும் பார்க்கும்போது ரிஜெக்ஷன் ரேட் அதிகமாக இருந்துச்சு எல்விசாவில். இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 2021, 2022க்கு அப்புறம் 90% மேலே இருக்குது அப்ரூவல் ரேட். ஸோ ரொம்ப 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 நல்ல விஷயம் இது. ஸோ அதனால் வந்து யாருக்காவது நீங்கள் இப்போ வந்து இந்தியாவில் இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது எல்விசானா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். லாட்ரி மட்டும் இல்லாமல் இப்போ ஃபீயும் இருக்குங்கிறதுனால கண்டிப்பாக இதில் கிளியர் வின்னராக இருக்கிறது வந்து L1 விசா தான். பிரேமா, ஆனால் L1 விசாவில் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குல்ல, அதே கம்பெனியில் நீங்கள் வேலை பார்த்துருக்கணும். ஆனால் H1Bல அது இல்லை. கரெக்ட், நல்ல பாயிண்ட் சொல்ல. ஸோ 1 in 3 year ரூல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதாவது நீங்கள் இப்போ இந்தியாவில் இருக்கீங்க, கடந்த 3 வருடத்தில் 1 வருடம் வந்து நீங்கள் அங்கே வேலை பார்த்துருவோம், அந்த கம்பெனியில் வேலை பார்த்து தான் அவங்க உங்களுக்கு வந்து L1 ஸ்பான்சர் பண்ண முடியும். ஸோ L1 ஸ்பான்சர் பண்ணுற கம்பெனி கண்டிப்பாக வந்து அவங்களோட பிரான்ச் வந்து அப்ராட்லேயும் இருக்கணும். ஒரு இந்தியா எடுத்துகிட்டா இந்தியாவிலையும் இருக்கும், யூஎஸ்ஏலையும் இருக்கணும். அப்போ தான் அவங்களால L1 ஸ்பான்சர் பண்ண முடியும். இந்த மாதிரியான நிறைய ரூல் இருக்குது. H1Bல அப்படி கிடையாது. நீங்கள் வந்து இப்போ இந்தியாவில் இருக்கீங்க, இங்கே உள்ள ஒரு கம்பெனி வந்து அவங்களோட ப்ரெசன்ஸே இந்தியாவில் கிடையாது. நீங்கள் வந்து ஆன்லைன் மூலியமாகவே அவங்கள்ட்ட வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணி நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க, அவங்க உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணால் தாராளமாக ஸ்பான்சர் பண்ணலாம். பட் இந்த கேஸ் ஆஃப் L1 அதெல்லாம் முடியாது. நீங்கள் கண்டிப்பாக 1 year அப்ராடாக அவங்கள்ட்ட வேலை பார்த்துருக்கணும், அதுவும் கடந்த 3 வருடத்தில். அந்த மாதிரியான ஒரு ரூல் இருக்குது. பட் பேசிக்கலாக வந்து அதை தாண்டி வந்து இப்போ H1Bல பிரச்சனை இருக்கிறதுனால இப்போ யாரோ ஒருத்தவங்க வந்து அந்த மாதிரி 1 year வேலை பார்த்துருக்காங்க அந்த கம்பெனியில். இப்போ 2 ஆப்ஷன் இருக்குன்னா தாராளமாக L1 சூஸ் பண்ணிட்டு வரலாம். பிகாஸ் அப்ரூவல் ரேட் அதிகமாக இருக்குது. நீங்கள் நிறைய வாட்டி சொல்லியிருக்கீங்களா H1Bயோட சேலரி வந்து L1க்கு தர மாட்டாங்கன்னு? எக்ஸாக்ட்லி, ஒரு நல்ல பாயிண்ட் சொன்னேன். பிகாஸ் ஏன் வந்து H1Bக்கு ஆல்வேஸ் வந்து சேலரி அதிகமாக இருக்குது, இல்லை அதிகமாக கொடுத்தாகணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வராங்கன்னா அந்த H1B விசா உள்ள ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் தான்.
எல்சிஏ கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது இல்லையா. லேபர் சர்டிஃபிகேஷன் கண்டிப்பாக டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேபரோட பண்ணி ஆகணும். அவங்க கொடுத்துருக்க குறைந்தபட்ச ஊதியத்தை அவங்க கொடுத்தே ஆகணும். பிகாஸ் H1B விசாங்கிறது ஸ்பெஷலைஸ்ட் நாலேஜுக்காக கொடுக்கப்படக்கூடிய விசா, ஸ்பெஷலைஸ்டு ஆக்குபேஷன். ஸோ அந்த எல்சிஏ கம்ப்ளைண்ட்ஸ் அவங்க பண்ணியே ஆகணும். ஸோ அதனால தான் டிப்பிக்கலாக பார்த்தா நீ வந்து H1Bயோட சேலரி அதிகமாக இருக்குது, பிகாஸ் அந்த கம்ப்ளைண்ட்ஸ்னால. இந்த எல்சிஏங்கிறது இங்கே கிடையாது L1. ஸோ அவங்க நிர்ணயிக்கிற சேலரி தான். அப்படி இருக்கும்போது அங்கே சேலரி கொஞ்சம் கம்மியாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இங்கே வாய்ப்பு இருந்தாலும் கொடுக்க முடியாது, பிகாஸ் அந்த கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் அந்த ஒரு வித்தியாசம். எல்லா எம்ப்ளாயருக்கும் கம்மியாக சேலரி கொடுக்கணும்னு தான் ஆசை இல்லையா. அந்தந்த கம்ப்ளைண்ட்ஸ் தான் வந்து தடுக்குது. எல்லா எம்ப்ளாய்க்கும் அவங்களுக்கு ஏற்ற ஊதியத்தை வாங்கிக்கணுங்கிறது தான் ஆசை, அதுதான் வந்து அவங்களோட உரிமை. ஸோ அது கிடைக்காம போகுது எல் விசாவில் சம்டைம்ஸ், பிகாஸ் அந்த பிரச்சனை தான். சேலரி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டில் பார்க்கும்போது H1B விசா ஆல்வேஸ் வந்து உங்களுக்கு அப்பர் ஹேண்டாக இருக்குது. ஸோ சேவிங்ஸ்னு பேசும்போது கண்டிப்பாக இதை விட்டுட்டு பேச முடியாது. நம்ம சேவிங்ஸ் பண்ணும்போது நான் பல தடவை சொல்லியிருக்கேன், நம்ம வந்து வீடியோ ஆரம்பிக்கும் போது சொன்னோம் ஆஸ்பரா பற்றி. நீங்கள் உங்கள் ஸ்க்ரீன்லையும் பார்க்க முடியும், அவங்களோட ஆப் நாங்கள் யூஸ் பண்ணுவோம், ரொம்ப ஈஸியாக இருக்கும், கன்வீனியன்ட்டாக. ஸோ இந்த ஆப்பில் வந்து ஒரு கம்பேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதே நேரத்தில் நீங்கள் லைவ் கூகுள் ரேட்ஸும் பார்க்க முடியும், இவங்க எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படிங்கிறதும் பார்க்க முடியும். ஸோ ரொம்ப டிரான்ஸ்பரன்சியாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல வரேன். நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். கூகுள் ரேட்டு இவங்க தராங்க வித்தவுட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபீ. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. நீங்கள் வந்து இவங்களோட காம்படிட்டர் பார்க்கும்போது கம்மியாக தராங்க, அதுவுமே உங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. எப்போதுமே கூகுள் ரேட் ஒன்று இருக்கும், அதை விட கம்மியாக தருவாங்க பேங்க்ஸ், பிகாஸ் அது வந்து அவங்களோட டிரான்சாக்ஷனுக்காக அவங்க எடுத்துக்கிற மணியாக இருக்கலாம், இதர ஃபீஸ்க்காக அவங்க எடுத்துக்கிற ஒரு விஷயமா இருக்கலாம். பட் இவங்க வந்து அதே அமௌண்ட் வந்து தராங்க அண்ட் 0 ட்ரான்ஸ்ஃபர் ஃபீ அண்ட் ஃபாஸ்ட்டாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஒரு டாலரும் இம்பார்ட்டன்ட் இந்த காலகட்டத்தில், அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். எக்ஸ்சேஞ்ச் ரேட்டும் வந்து ஹையாக இருக்குது. இது குறையுமானா கண்டிப்பாக வந்து குறையதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா. போர் வந்து ஒரு மாதிரியான அந்த சுமூகமான ஒரு சூழ்நிலைக்கு போகும்போது கண்டிப்பாக திரும்ப வந்து இந்த கொஞ்சம் கீழே வரலாம். பெட்ரோல் விலையும் வந்து ஒரு ரீசனாக வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் அடுக்கடுக்காக இருக்கிறதுனால இப்போ நீங்கள் அனுப்பணும்னு ஒரு அமௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா இது ஒரு ரைட் டைம் நீங்கள் அனுப்புறதுக்கு. அண்ட் டாப் ஆஃப் இட் $10 உங்களுக்கு வந்து சைன் ஆன் போனஸ் கொடுக்குறாங்க. நம்ம சேவிங்ஸ் பற்றி வீடியோ பார்க்கும்போது நம்ம எப்பயுமே சொல்கிற ஒரு விஷயம் தான், ஆஸ் மச் as பாசிபிள் நீங்கள் வந்து ஸ்டாக் பண்ணிட்டே போங்க உங்கள் சேவிங்ஸை. ஸோ உங்களோட சேவிங்ஸ் அதிகமாகும் அப்படின்னு. ஸோ இது வந்து ரைட் டைம். உங்கள் ஸ்க்ரீன்லேயும் நீங்கள் QR கோட் பார்க்க முடியும், அதை ஸ்கேன் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆஃபர் கிடைக்கும். அதேமா நீங்கள் சேவிங்ஸ் சொல்லும் போது இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. இப்போ L2ல இருக்கும்போது ஒர்க் பண்ணலாம்ல? கண்டிப்பாக ஒர்க் பண்ணலாம், ஒர்க் பண்ணணும் என்ன கேட்டால். ஏன்னா அது ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி தராங்க. உங்களோட I-94 வச்சே நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸோ எந்த ஒர்க் வேணாலும் போகலாம் இல்லையா. நீங்கள் இந்த ஒர்க் தான் போகணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் எந்த ஒர்க் வேணாலும் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அது பண்ணலாம். வேறஸ் H1Bல H4ல இருக்கும்போது நீங்கள் EAD வாங்கி ஆகணும். EAD வாங்குறதுக்கு உங்களுக்கு I-140 அப்ரூவல் வேணும். ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்குது. அதான் நீங்கள் H1Bல டேரெக்டாக வந்த உடனே நீங்கள் வந்து உங்களோட ஸ்பௌஸை வந்து வேலைக்கு அனுப்ப முடியாது. நீங்கள் I-140 அப்ரூவல் வந்த பிறகு தான் EAD வாங்கிட்டு வேலைக்கு அனுப்பணும். அந்த ஒரு விஷயம் வந்து இருக்குது. அண்ட் எகைன் எக்ஸ்டென்ஷன் நம்ம பார்க்குறோம். EAD எக்ஸ்டென்ஷன்லாம் இப்போ 6 மந்த்துக்கு மேலே போயிடுது. 6 மந்த்துக்கு முன்னாடி தான் அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது வேலை இழப்பு ஏற்பட 1 மாதம் 2 மாதம் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ராபேக் வந்து H1B விசாவுக்கு. பிரேமா, அதுக்கப்புறம் நிறைய கேட்டது வந்து கிரீன் கார்டு. கிரீன் கார்டுக்கு வந்து எந்த விசா கரெக்டாக இருக்கும்? H1 இல்லை L1? கரெக்ட். கிரீன் கார்டுக்கு வந்து 2 விஷயம். நீ வந்து எந்த கேட்டகரியில் நீ பண்ணுற அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ EB1 வந்து ஆப்வியஸாக அட்வான்ஸ்டாக போயிட்டுருக்கு. ஸோ கரண்ட் கூட வரலாம் அப்படிங்கிறாங்க, பட் இப்போதைக்கு சொல்ல முடியாது. பட் EB2 EB3 மிகப்பெரிய பேக்லாக்கில் இருக்குது. L1 விசாவில் நீங்கள் L1A அதாவது வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆர் மேனேஜராக வரும்போது உங்களுக்கு ஒரு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி EB1C கேட்டகரியில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அந்த EB1C கேட்டகரியில் நீங்கள் பண்ணிங்கன்னா லைக் EB1 தான் இல்லையா, அது உங்களுக்கு சீக்கிரமாக க்ரீன் கார்டு கிடச்சிரும். ஆனால் H1 விசாவில் நீங்கள் EB1ல பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியாக இருக்குது. EB2 EB3 தான் நிறைய பேர் பண்ணுவாங்க. அதனால் L விசாவில் அந்த ஒரு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பட் நீங்கள் L1Aல வரணும். L விசாலே 2 விசா சொன்னேன் இல்லையா, L1A L1B. L1Aங்கிறது மேனேஜர்ஸ் ஆர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்காக கொடுக்குறாங்க. L1Bங்கும் போது உங்களுக்கு வந்து ஸ்பெஷலிஸ்ட் நாலேஜுக்காக கொடுக்குறாங்க. ஸோ EB1Cங்கும் போது ஒரு மேனேஜர் கேட்டகரிக்குள்ளே வரதுனால நீங்கள் L1Aல இருக்கணுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. பிரேமா, இந்த விசாலாம் இப்போ எவ்வளோ இயர்ஸ் கொடுப்பாங்க? L1A வந்து 7 years, L1B வந்து 6 years, H1B தெரியும் 6 years கொடுக்குறாங்க. I-140 அப்ரூவல் நீங்கள் 3 yearsஸாக நீங்கள் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே இருந்துக்கலாம். பட் இங்கே நீங்கள் L1A L1B முடியுது, உங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் க்ரீன் கார்டு நீங்கள் ப்ராஸ் பண்ணலன்னா மேண்டேட்டாக நீங்கள் 1 year வந்து வெளில இருந்துட்டு தான் திரும்ப வரணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே ரீசெட் ஆகும். ஸோ அந்த ஒரு ட்ராபேக் L விசாவில் இருக்குது. வேறு நீங்கள் எக்ஸ்டென்ஷன் பண்ண முடியாது. ஆமாம், மேக்ஸிமம் நீ 7 years நீ எக்ஸ்டென்ஷன் பண்ணலாம். மேக்ஸிமம் 7 years L1Aல. L1Bல மேக்ஸிமம் 6 years. இப்போ அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்விட்ச் பண்ணிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கா? சூப்பராக கிடையாது. இந்த ஒரு பாயிண்ட் தான் நல்லா பேசணும்னு நான் நினச்சது. அதாவது L விசால H1B ஸ்விட்ச் பண்ணலாம்னா தாராளமாக பண்ண உங்களுக்கு இங்கே ஸ்பான்சர் இருக்கும்போது. ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ L விசால நீங்கள் 2 years இருந்துட்டீங்க, L1A ஆர் L1Bல இருக்கீங்க. நீங்கள் வந்து அப்படியே வந்து நீங்கள் H1B ஸ்விட்ச் பண்ணுறீங்கன்னா அங்கே உங்களுக்கு 6 year கேப் தர மாட்டாங்க. நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா 2 years நீங்கள் இருந்துட்டீங்க, 4 years தான் தருவாங்க. ஸோ நீங்கள் வந்து நிறைய டைம் இருக்குன்னு நீங்கள் I-140 டிலே பண்ணக்கூடாது. as soon as possible H1B ஸ்விட்ச் பண்ண பிறகு நீங்கள் I-140 ஸ்டார்ட் பண்ணிடணும்.
இல்லை இன்னொரு விஷயம், இங்கே நீங்கள் I-140 பண்ணி வச்சுருக்கீங்க, அது ஓகே, EB1லையோ EB2 EB3 எது வேணால் பண்ணி வச்சிங்கன்னா H1B போகும்போது அதை யூஸ் பண்ணிக்கலாம், அதை யூஸ் பண்ணி அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், அதில் எந்த வித பிரச்சனையுமே கிடையாது. பட் ஆப்வியஸாக இங்கே EB1 பண்ணவங்க இங்கே வந்து I-485 பண்ணிவிட்டு இவங்கள்ட்ட க்ரீன் கார்டு வாங்கி தான் போவாங்க. வேறு EB2 EB3ல பண்ணவங்க இருப்பாங்க இல்லையா, இப்போ L1Bலாம் வந்து EB2 EB3ல தான் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க 6 இயர்ஸ்க்கு அப்புறம் இங்கே இருக்க முடியாது. ஸோ என்ன பண்ணணும்னா EB2ல நீங்கள் I-140 வாங்கின பிறகு உடனே ஸ்விட்ச் பண்ண பார்க்கணும் H1B. ஸோ ஏன்னா வந்து அங்கே H1Bல நீங்கள் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். பிரேம், இப்போ H விசாலேருந்து L விசா வர முடியுமா? வரலாம், பட் வெரி 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 மினிமல் சான்ஸ் தான் இருக்குது. இப்போ யாரோ H விசால இங்கே 1 இயர் வந்திருக்காங்க, அவங்க அதே கம்பெனியில் எல் விசா மாற்றலாம்னா மாற்றலாம். அந்த நான் முன்னாடி சொன்னேன் பார்த்தியா 1 in 3 year ரூல், அந்த கம்பெனியில் கடந்த 3 வருஷத்தில் 1 வருஷமாக அங்கே வேலை பார்த்துக்கணும் அப்ராடில். ஓகே, அது ரொம்ப கம்மியான பேர், அது ஒரு ரொம்ப சின்ன பர்சன்டேஜ் தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் மாற்றலாம், அதர்வைஸ் நீ வந்து மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. பிகாஸ் அந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நம்ம பூர்த்தி பண்ண மாட்டோம். ஸோ அதனால் வந்து அது கம்மி, H விசாலேருந்து எல் விசா மாறுது. இந்த விசால எந்த விசா தான் நல்ல விசா? ஸோ இது ஒரு இண்டிவிஜுவலை பொறுத்தது, இல்லை எது தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப ப்ரியாரிட்டி அப்படின்னு. ஆப்வியஸாக நீங்கள் L1A ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சுன்னா 100% தான் நல்ல விசா, EB1Cயில் பண்ணிவிட்டு க்ரீன் கார்டு வாங்கிக்கலாம். இல்லை L1Bயில் தான் இருக்காங்கன்னா 100% அவங்க H விசா தான் அவங்களுக்கு நல்ல விசா. ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் அவங்க H விசாக்கு மாற்றிட்டு ரைட் I-140 பண்ணிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே இருக்கணும். நீங்கள் எல் விசாலேருந்து நீங்கள் H1B விசா மாறுறீங்கன்னா இது ரைட் டைம். பிகாஸ் லாட்டில் கம்மியான பேர் தான் இருப்பாங்க, உங்களுக்கு பிக் ஆகிற ஆப்ஷன் அதிகம். L1Bயில் இருக்கும்போது உங்களுக்கு L1A போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னா நீங்கள் H1Bயில் மாறிக்கிட்டு I-140 வச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணுறது தான் புத்திசாலித்தனமாக இருக்க முடியும். அதர்வைஸ் நீங்கள் வந்து சேவிங்ஸு அது எல்லாமே பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, இட்ஸ் இண்டிவிஜுவலை பொறுத்தாத்தி. இப்போ எல் விசா இருக்கும்போது 2 பேரும் வேலை பார்க்கலாம், ஸோ நிறையா வந்து ஏர்ன் பண்ணலாம். H1B விசாவில் H4 EAD வந்த பிறகு தான் வேலை பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு நீங்கள் முடிவு பண்ணுங்கள் எந்த விசா உங்களுக்கு ரைட் விசாவாக இருக்க முடியும். இப்போ வந்து ஸ்விட்ச் பண்ணுமா, வெயிட் பண்ணலாமா, இந்த மாதிரி வந்து நீங்கள் முடிவெடுங்க. ஐ ஹோப் வந்து இந்த வீடியோ வந்து எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம் கேட்டகரிஸும். எதையாவது மிஸ் பண்ணியிருந்தா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், விவாதிப்போம். ஆஸ்போரோட லிங்க் வந்து கீழே இருக்குது, நீங்கள் அதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு $10 ரிவார்ட்ஸும் கிடைக்கும். ஆமாம், அந்த ப்ரோமோ கோடு இருக்குது, அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி அந்த ப்ரோமோ கோடு கொடுக்கும்போது $10 ரிவார்ட்ஸ் இருக்குது, மறந்துடாமல் யூஸ் பண்ணிங்க. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐகான் தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.